வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது நான் ஒரு உதயசூரியனாகவே மாறிவிட்டேன் என தெரிவித்தார். அவரது பேச்சை கேட்ட தேமுதிக தொண்டர்கள் கட்சியை இப்படி திமுகவிடம் அடகு வைத்து விட்டாரே என குமருகின்றனர். இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், சிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், ஆம் ஆத்மி பார்ட்டி, மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ, இந்திய குடியரசு கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, யாதவர் மகாசபை, தமிழ் தேசம் கட்சி, அனைத்து கிறிஸ்தவர் கூட்டமைப்பு, ஆதி தமிழர் பேரவை என்று 23 கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணியை நமது அண்ணன் அமைத்திருக்கிறார். இந்த மெகா கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சி பொறுப்போம். நிச்சயமாக அதுல திருக்கோயிலூரும் வெற்றி தொகுதியாக வர நீங்கள் அனைவரும் உதய சூரியன் சின்னத்திற்கு தம்பி கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பை தர வேண்டும் என்று எல்லாரும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுறீங்க. உங்களுடைய நம்பர் 2வது நம்பர், மேலிருந்து 2வது நம்பர் கௌதம சிகாமணிக்கு, உதய சூரியன், உதய சூரியனுக்கு வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் இன்னைக்கு தேமுதிகார எல்லாம் 7 தொகுதி உதய சூரியனுக்கு தான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறேன். இப்ப கௌதம சிகாமணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் பண்ருட்டி, நெய்வேலி, திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடு எல்லாமே இன்னைக்கு உதயசூரியன் தான். அதனால இன்னைக்கு நான் உதயசூரியனாவே மாறிட்டேன். அதனால அந்த கூட்டணி தர்மத்தை மதிப்பதை சொல்லிக் கொடுத்தவர் எங்கள் கேப்டன், அதை வழி நடத்துபவர்கள் எங்கள் கழக வீரர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என் அன்பு சொந்தங்களே, என் ரத்தத்தில் என்னுடன் ஊறிய என் அன்பு சொந்தங்களே, கௌதம சிகாமணியின் வெற்றி நமது வெற்றி, நம் கேப்டனுக்கு நாம் தரப்போகும் வெற்றி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது.